கவிச்சந்திராவின் ஆடியோ நாவல்களை கேட்க விரும்பினால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. பிழை 9. அந்த நள்ளிரவில் பதட்டமும் அழுகையுமாக சென்னை வந்து இறங்கியவளை அழைத்து செல்ல வந்து ஏர்போர்ட்டில் காத்திருந்தான் வருண். அங்கு அவனை கண்டதும் வருணின் மேல் இருந்த கோபம் எல்லாம் மறந்து போக வேகமாக வருணை நெருங்கியவள், அம்மாவுக்கு என்னாச்சு வரு என்றிருந்தாள். கீழே விழுந்துட்டாங்க, தலையில பலமா அடிபட்டிருக்கு, வா என்றவாறே காரை நோக்கி சென்றவனை பதட்டத்தோடு பார்த்தபடியே பின்தொடர்ந்தவள், பயப்படுறது போல எதுவும் இல்லதானே என்றாள். கொஞ்சம் கிரிட்டிக்கல் தான் மித்து, அடி ரொம்ப பலமா பட்டிருக்கு, பிளட் லாஸும் அதிகம், 48 hours டைம் கொடுத்துருக்காங்க, அது கடந்த பிறகுதான் எதுவும் சொல்ல முடியும்னு சொல்லியிருக்காங்க, நாம நல்லதே நினைப்போமே என்றவாறே காரை நெருங்கி முன்பக்க கதவை அவளுக்காகவே திறந்து பிடித்தவனின் வார்த்தைகளில் அப்படியே அசைவற்று நின்று விட்டிருந்தாள் மித்ரா. மித்து வா என அவளின் அசைவற்ற தோற்றத்தை பார்த்து வருண் அழைக்கவும், மற்றவங்களை விடு, நீ சொல்லு, அம்மாக்கு ஒன்னும் இல்லதானே என ஒரு உறவினனாக அல்லாமல் மருத்துவனாக அவனிடம் கேட்டிருந்தாள் மித்ரா. அதில் உடனே வருணிடம் இருந்து எந்த பதிலும் வராமல் போனதோடு நேருக்கு நேர் மித்ராவின் பார்வையை எதிர்கொள்ளவும் தயங்கியவன் அவளை பார்ப்பதை தவிர்த்தவாறே தரையை பார்த்தபடி, அது அடி கொஞ்சம் பலமாதான் பட்டிருக்கு மித்து, டாக்டர்ஸ் எல்லா முயற்சியும் செஞ்சுட்டு தான் இருக்காங்க என்றான். இப்போது இருக்கும் சூழ்நிலையை மனதில் கொண்டு போலி நம்பிக்கை கொடுக்க விரும்பாமல். வருணின் இந்த வகையான பதிலே மித்ராவினுள் ஒட்டி கொண்டிருந்த நம்பிக்கையை உடைத்து போட போதுமானதாக இருந்தது. அதில் தாங்க முடியாத துயரத்தோடு இரு கரம் கொண்டு தன் முகத்தை மூடிக்கொண்டு தேம்பியவளை செய்வது அறியாமல் பார்த்தவன், ப்ளீஸ் மித்து, கொஞ்சம் அமைதியாயிரு, முதல்ல அங்க போகலாம், வா, டைம் ஆகுது, இப்போ கிளம்பலாம் என யாரோ ஒருத்திக்கு தள்ளி நின்று ஆறுதல் சொல்வது போல் இவளுக்கும் சொல்ல வேண்டி இருக்கிறதே என்ற துயரத்தோடு பேசினான் வருண். மித்ராவின் மனநிலையை நன்கு அறிந்திருந்தும் அவளை உரிமையாக அணைத்து ஆறுதல் படுத்த முடியவில்லையே என்ற எண்ணம் தோன்றவும் அதே வேகத்தில் சென்று ஓட்டுநர் இருக்கையில் ஏறி அமர்ந்தான் வருண். அவன் காரில் ஏறி அமர்ந்த பின்னும் கூட அதே இடத்தில் நின்று அழுது கொண்டிருந்தவளை துக்கம் நிறைந்த விழிகளோடு பார்த்தவனுக்கு மித்ராவின் வலி புரிந்தாலும் அதை எப்படி என்ன சொல்லி தேற்றுவது என்றுதான் புரியவில்லை. ஏனெனில் வருணே விவரம் அறிந்த நொடி முதல் தாங்க முடியாத துயரத்தில்தான் இருக்கிறான். அன்று தன் துயரத்தை, இழப்பின் வலியை எப்படி கையாள்வது என தெரியாமல் அவசரப்பட்டு மித்ராவிடம் தேவையில்லாமல் வார்த்தையை விட்டு முன்பிருந்த நிலையையும் மேலும் கெடுத்து கொண்டதில் வருணின் மனநிலை ஹைதராபாத் சென்ற போது இருந்ததை விட திரும்பி சென்னைக்கு வந்தபோது மிகவும் மோசமாக இருந்தது. மித்ரா அவன் காதலியாக மட்டும் இருந்திருந்தால் பரவாயில்லை, சிறு வயதில் இருந்து அவனோடே கலந்து பழகி விளையாடி இருந்தவள். அவனுக்கு ஒரு நல்ல தோழியும் அவள்தான், மனதுக்கு நெருக்கமானவளும் அவள்தான். இருவருக்குமே சிறு வயதில் இருந்து எந்த ஒரு நிகழ்வாக இருந்தாலும், எவ்வளவு முக்கியமான விஷயமாக இருந்தாலும் முதலில் ஒருவரிடம் மற்றவர் பகிர்ந்து கொள்வதே வழக்கம். இப்படியெல்லாம் பழகி வளர்ந்த ஒருத்தி இப்படி இவன் உறவே வேண்டாம் என்பது போல் ஒதுங்கி இருப்பதும் வருணை நேரில் பார்த்து பேசாமல் சென்றதும் தான் அவனை அன்று முதல் பெரிதும் வருத்தியிருந்தது. முன்பே அவளை இழந்த வழியில் மனதில் பாரத்தோடு அலைந்து கொண்டு இருந்தவனை அவளின் இந்த உதாசீனமும் பாராமுகமுமே அன்று அப்படி ஒரு வார்த்தையை பேசும் அளவிற்கு வருணை தூண்டிவிட்டிருந்தது. ஆனால் இதையெல்லாம் அவளிடம் விலக்கி புரிய வைக்கத்தான் முடியுமா என்ன? சிதறிய நெல் மணிகளை எப்படி திரும்ப அள்ள முடியாதோ அப்படித்தான் நாம் உதிர்த்த வார்த்தைகளையும் திரும்ப பெற முடியாது என்பதை அன்று பேசிவிட்ட பிறகே உணர்ந்தவனுக்கு மனம் ஒரு நிலையில் இல்லாமல் தவிக்க துவங்கியிருந்தது. அதே மனநிலையிலேயே திரும்ப சென்னை வந்து இறங்கியவன் முதலில் அறிய நேர்ந்த செய்தி நிர்மலாவிற்கு உடல்நிலை மிகவும் மோசமாக இருப்பதை பற்றியதாகத்தான் இருந்தது. தன் அன்னை சுதாவின் மூலம் விஷயத்தை அறிந்து கொண்டவன் வருண் வேலை பார்க்கும் அதே மருத்துவமனையில்தான் நிர்மலாவை அனுமதித்து இருப்பதை அறிந்து அதே வேகத்தில் மருத்துவமனைக்கு விரைந்தான். அங்கு சிறப்பு அனுமதி பெற்று நிர்மலாவை ஐசியூவினுள் சென்று பார்த்துவிட்டு வந்தவனுக்கு அவரை அந்நிலையில் கண்டதே
பெரும் கலக்கத்தை கொடுத்தது. அதன் பிறகு ஜெயராஜின் மூலமே மாடிப்படியில் இருந்து கீழே இறங்கும்போது கால் இடறி நிர்மலா கீழே விழுந்ததும் அதில் தலையில் பலமாக அடிபட்டு இருப்பதும் தெரிய வர, நிர்மலாவின் உறவினனாக மட்டுமல்லாமல் ஒரு மருத்துவனாக கூட அங்கு சென்ற நொடி முதல் அனைத்தையும் கேட்டு அறிந்து கொண்டிருந்தவனுக்கே நிர்மலாவை கவனித்துக் கொள்ளும் மருத்துவர்கள் கொடுத்திருந்த தகவல் அவ்வளவு ஓப்பானதாக இல்லை. வழக்கமாக நோயாளிகளின் உறவினர்களிடம் சொல்வது போல் முக்கியமான தகவலை மட்டுமல்லாமல் ஒரு மருத்துவனாக வருணிடம் அனைத்தையுமே விவரித்து இருந்ததனால் நிர்மலாவின் இன்றைய நிலை என்னவென்பது வருணுக்கு தெளிவாக தெரியும். அதில் முற்றிலும் மனதளவில் உடைந்தே போனான் வருண். சுதாவும் நிர்மலாவும் எப்போதும் 2 பிள்ளைகளின் விஷயத்திலும் வேறுபாடு என்பதை பார்த்ததே கிடையாது. இருவரையும் தங்கள் குழந்தைகளாக நினைத்துத்தான் அன்பு செலுத்தி வளர்த்தனர். அவன் அறிந்த வரையில் நிர்மலாவின் முகத்தில் எப்போதுமே ஒரு சின்ன புன்னகை ஒட்டி கொண்டிருக்கும். எவ்வளவுதான் கௌரியிடம் ஏச்சுக்களையும் பேச்சுக்களையும் வாங்கினாலும் அந்த புன்னகை முகம் மட்டும் என்றுமே மாறாமல் வலம் வருவார் நிர்மலா. சிலரின் முகத்தை வைத்தே அவர் மனதில் நினைப்பதை எளிதாக கண்டுபிடித்து விடலாம் என்பார்கள். ஆனால் நிர்மலாவின் முகத்தை வைத்து ஒரு நாளும் அவர் மனதில் நினைப்பதை யாராலும் கண்டுபிடிக்க முடியாது. நிர்மலா வருத்தத்தோடு இருக்கிறாரா, சந்தோஷமாக இருக்கிறாரா, மன சுணக்கத்தில் இருக்கிறாரா என அறிந்து கொள்ளவே முடியாது. எப்போதுமே நிரந்தரமாக அவர் முகத்தில் அந்த சிறு புன்னகை ஒட்டிக்கொண்டே இருக்கும். இப்போது நிர்மலாவின் முகத்தை நினைத்து பார்த்தாலும் அந்த புன்னகையோடான முகம் மட்டுமே யாருக்காக இருந்தாலும் நினைவுக்கு வரும். அப்படி எந்த கவலையும் மன வருத்தமும் இல்லாத சந்தோஷமாகவே வளைய வரும் அளவிற்கான ஒரு வாழ்க்கையைத்தான் நிர்மலா வாழ்ந்தாரா என்றால் நிச்சயமாக இல்லை என்று அவரை சுற்றி இருந்த அத்தனை பேருக்குமே தெரியும். ஆனால் அதையெல்லாம் வெளிப்படுத்தி கொள்ளாத அளவிற்கு வாழ தன்னை பழக்கி கொண்டிருந்தார் நிர்மலா. ஆரம்பம் முதலே கௌரியின் மூலம் அவர் பல சோதனைகளையும் வலிகளையும் அனுபவித்தாலும் இன்று வரை அதை ஒரு குறையாகவோ மனத்தாங்கலாகவோ கூட தன் வீட்டினரிடம் நிர்மலா பகிர்ந்து கொண்டது இல்லை. சிறு வயதில் இருந்தே பலமுறை இளங்கோ தன் தங்கையை எண்ணி வருத்தப்படுவதை வருண் கேட்டிருக்கிறான். அப்போதெல்லாம் நிர்மலாவின் தந்தையாக ஞானவேலும் கூட சேர்ந்து வருந்தினாலும் நாம அவளுக்கு நல்லது செய்யறதா நினைச்சு நாம எடுத்த ஒரு முடிவு இப்படி ஆகும்னு எனக்கும் தெரியாதீலா. ஆனா இனி அது அவ வாழ்க்கை. மறுபடியும் அதுல போய் நல்லது செய்யறதா நினைச்சு நாம உள்ள புகுந்து இப்போ இருக்க அவ வாழ்க்கையையும் குழப்பி கெடுத்துடக்கூடாது. என் பொண்ணு அவ வாழ்க்கைய பார்த்துப்பாங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு என்பார். அப்படித்தான் நடக்க வேண்டும் என்ற எதிர்பார்ப்பை தேக்கிய குரலில் ஞானவேல் தன் தங்கையாகவே இருந்தாலும் கௌரி நடந்து கொள்ளும் விதம் ஞானவேலுக்கு ஒரு துளியும் பிடிக்காது. ஆனால் இங்கு மகளுக்காக தங்கையையோ தங்கைக்காக மகளையோ இல்லை இவர்கள் இருவருக்காக தங்கை மகனான மருமகனையோ விட்டு கொடுக்க முடியாத சூழல் அவருக்கு. நெருங்கிய உறவுகளால் பின்னப்பட்டிருந்த குடும்ப சூழல் வேறு அவரை சட்டென எதுவும் பேசிவிடாமல் தடுத்து கொண்டிருந்தது. ஜெயராஜ் ஒன்றும் அவ்வளவு மோசமானவரும் கிடையாது என்ற எண்ணமும் இங்கு இளங்கோவிற்கும் ஞானவேலுக்கும் உறுதியாகவே உண்டு. தன் அன்னைக்கு பயந்தோ இல்லை கட்டுப்பட்டோதான் அவர் இப்படி எதிலும் தலையிடாமல் இருக்கிறார். மற்றபடி ஜெயராஜ் எங்கும் நிர்மலாவை விட்டு கொடுப்பது இல்லை என்றும் அறிந்திருந்தவர்கள். வெளிப்படையாக மற்றவர் முன் இதை பற்றி எல்லாம் பேசவில்லை என்றாலும் கூட தங்களுக்குள் சில நேரங்களில் இதை பற்றி பேசி வருந்துவது உண்டு. சிறு வயதில் இதை கேட்கும் போதெல்லாம் புரியாத வருணுக்கும் அவன் வளர்ந்த பிறகு நடக்கும் பல விஷயங்களை கவனிக்கும் போது இவர்களின் வருத்தம் எதற்கு என புரிந்தது. ஆனால் அப்போதும் அவன் ஆச்சரியப்படும் வகையில்தான் இருக்கும் நிர்மலாவின் நடவடிக்கைகள். இங்கு இவர்கள் வீட்டில் ஒரு மனைவியாக மருமகளாக சுதாவிற்கு இருக்கும் உரிமையும் சந்தோஷமும் அங்கு நிர்மலாவிற்கு இருக்கிறதா என்ற கேள்வி அவனுள்ளுமே பல நேரங்களில் எழுந்ததுண்டு. இதை பற்றி அவன் சில நேரங்களில் மித்ராவிடமும் பேசியிருக்கிறான். அப்போதெல்லாம் மித்ரா, நீ இந்த கேள்விய ஒன்று எங்க அம்மா கிட்ட கேட்கணும், இல்லை எங்க அப்பா கிட்ட கேட்கணும் என்பால் எதிலும் பட்டு கொள்ளாமல் மித்ரா. மித்ராவின் இந்த பதிலே அங்கு நிர்மலாவின் நிலை மட்டுமல்ல, கௌரியினால் என் நிலையும் இப்படித்தான் இருக்கிறது என்பதை சொல்லாமல் சொல்ல அதன் பிறகு மித்ராவிடம் இதை பற்றி பேசுவதை அறவே தவிர்த்திருந்தான் வருண். அதே நேரம் நேரடியாக நிர்மலாவிடம் இதை பற்றி பேசி அவரின் மனதை வருந்த விரும்பாதவன்
வேலைக்கு செல்ல துவங்கிய பிறகு சின்ன சின்னதாக நிர்மலாவிற்கு எதையாவது வாங்கி கொடுப்பது, எங்காவது அழைத்து செல்வது என தன்னால் முடிந்த அளவு தன் இன்னொரு தாயாகவே பார்த்து வளர்ந்த நிர்மலாவையும் சேர்த்து கவனித்துக் கொள்ள துவங்கியிருந்தான் வருண். இதற்கும் கூட ஒருமுறை கௌரி வருணிடம் கோபத்தை காண்பித்து இருக்கிறார். ஆனால் அதற்காக எல்லாம் தான் முன்னெடுத்த ஒரு விஷயத்தை வருண் நிறுத்திக் கொள்ளவே இல்லை. அப்படி தன் அன்னையாகவே பார்த்து வளர்த்த ஒருவரை இன்று காப்பாற்ற முடியுமா, எப்படியாவது மீண்டு வந்துவிட மாட்டாரா என்று இப்படி அவரை காண முடியாமல் கலங்கி போனான் வருண். மற்றொரு அன்னையாக பார்த்த தனக்கே இந்நிலை என்றால் மித்ராவின் நிலை எப்படி இருக்கும் என அவனால் சரியாக புரிந்து கொள்ள முடிந்தது. ஆனால் இனி இதில் அவன் செய்ய எதுவும் இல்லையே. அவனால் செய்ய முடிந்த ஒன்றை சற்றும் யோசிக்காமல் செய்துவிட்டிருந்தான். அது மித்ராவை இங்கு வரவழைத்ததுதான். நிர்மலாவின் நிலையை உணர்ந்த அடுத்த நொடி அவன் மனதில் தோன்றியது ஒன்றே ஒன்றுதான். தன் ஒரே மகளின் மேல் உயிரையே வைத்திருந்த நிர்மலாவுக்கு அவரின் இறுதி நிமிடங்களில் அந்த மகளை அருகில் இருக்க வைப்பது அவருக்கு செய்யும் நன்மையாக இருக்கக்கூடும் என்று யோசித்தவன், ஒருவேளை சுயநினைவின்றி படுத்திருப்பவரின் இறுதி ஆசையாக இதுவே கூட இருக்க வாய்ப்பிருப்பதை எண்ணியே இதை பற்றி ஜெயராஜிடம் மெல்ல கௌரி அங்கு இல்லாத நேரமாக பார்த்து பேசத் துவங்கினான் வருண். நிர்மலாவை அந்நிலையில் இரத்த வெள்ளத்தில் கண்ட நொடியில் இருந்து மனதளவில் மிகவும் ஆடி போயிருந்தார் ஜெயராஜ். இரத்த வெள்ளத்தில் நிர்மலாவை கண்டு ஜெயராஜ் போட்ட சத்தத்திலேயே ஓடி வந்திருந்த இளங்கோவும் ஞானவேலுவும் அடுத்தடுத்து நடக்க வேண்டியவற்றை வேகமாக செய்து நிர்மலாவை மருத்துவமனை அழைத்து வந்து சேர்த்திருந்தனர். இங்கு வந்த பிறகு மருத்துவர்கள் சொன்னதையெல்லாம் கேட்டு ஒடுங்கி போய் ஓரிடத்தில் அமர்ந்திருந்தவருக்கு வருண் வந்து சொல்லும் வரை வேறு எந்த நினைவுகளும் சுத்தமாக இல்லை என்றே சொல்லலாம். ஐசியு வாயிலில் கவலையோடு அமர்ந்திருந்தவரை நெருங்கிய வருண், மாமா, மித்துக்கு சொல்ல வேண்டாமா என்று கேட்டதும் அவனை திகைப்போடு திரும்பி பார்த்தவர், அப்போ நீயும் நிம்மி சரியாக மாட்டான்னு தான் சொல்றியா வரு என்றிருந்தார். நான் அப்படி சொல்லல மாமா, அத்தை இப்படி இருக்கிறத அவரோட மகளுக்கு தெரியப்படுத்தணும் இல்லையா, அதுதான் சொன்னேன் என்றதும், அப்போ நீயும் அவ எனக்கு மக இல்லைன்னு சொல்றியா என்றார் வேதனையான குரலில் ஜெயராஜ். அவர் சொல்ல வருவது புரியாமல், நான் எப்போ மாமா என வருண் துவங்கவும், அதான் உங்க அத்தையோட மகள் கிட்ட சொல்லணும்னு சொன்னியே என்றார் வருத்தமான குரலில் ஜெயராஜ். அச்சோ, அதை நான் பேச்சு வாக்குல சொன்னது மாமா என ஜெயராஜை சமாதானம் செய்தவன், மித்துக்கு கண்டிப்பா சொல்லணும் மாமா, ஒருவேளை இதுவே அத்தைய நமக்கு மீட்டும் கொடுக்கலாம் இல்ல என்றும் சேர்த்தே கூறினான். அவளுக்கு சொல்லணும் தான் வரும், ஆனா அவதான் நாம யாருமே வேண்டாம்னு முடிவு எடுத்துட்டாளே என்று துயரத்தோடு கூறினார் ஜெயராஜ். அது அவ கோபத்துல பேசின வார்த்தைகள் மாமா, ஆனா அத்தைக்கு இப்படி இருக்கிறது தெரிஞ்சா அந்த பழைய கோபத்தை எல்லாம் பிடிச்சு வச்சுக்கிட்டு இருக்க ஆள் மித்து இல்ல, அவ வரமாட்டான்னு நினைச்சு நாம சொல்லாம இருக்கிறது தான் தப்பு என்றான் வருண். அதில் யோசனையோடு ஜெயராஜை வருண் பார்க்கவும், கொஞ்சம் யோசிச்சு பாருங்க மாமா, நிச்சயமா அத்தைக்கு மித்துவ பத்தின கவலை மனசு முழுக்க நிறைஞ்சு இருக்கும். அவ இந்த நேரத்துல பக்கத்துல இருக்கிறதே அவங்கள சீக்கிரமா குணமாக்க கூடிய மருந்தா கூட மாறலாம் என வருண் கூறவும், ஜெயராஜுக்கும் அதுவே சரி எனப்பட்டது. அதில், சரி வரு, இரு, அம்மா கிட்ட ஒரு வார்த்தை என அவர் துவங்கும் போதே, போதும் மாமா, இது நீங்க உங்க அம்மாவுக்காக பார்க்க வேண்டிய நேரம் இல்ல, உங்க மனைவிக்காகவும் மகளுக்காகவும் யோசிக்க வேண்டிய நேரம். இப்போ நீங்க கேட்டாலும் நிச்சயமா அவங்க வேண்டாம்னு தான் சொல்லுவாங்க. அதுவே மித்து இங்கே வந்த பிறகு அவங்களுக்கு தெரிஞ்சாலும் கூட பரவாயில்ல, கொஞ்சம் யோசிங்க என்று இடையிட்டு தடுத்து இருந்தான் வருண். அதில் சில நிமிடங்கள் யோசனையும் தயக்கமுமாக அமர்ந்திருந்த ஜெயராஜின் தலை சம்மதமாக அசைந்த நொடி மீண்டும் அவர் மனம் மாறுவதற்குள் அதை செயல்படுத்த எண்ணி கொஞ்சமும் தாமதிக்காமல் உடனே மித்ராவை அழைக்க துவங்கிவிட்டிருந்தான் வருண். ஆனால் அவளோ அழைப்பை ஏற்காமலே இருந்ததிலேயே தன்மேல் அவளுக்குள்ள கோபம் புரிய என்ன செய்வதென்று புரியாமல் தவித்தவன், இந்த விஷயத்தை எப்படியாவது அவளுக்கு தெரிவித்து விட வேண்டும் என்ற எண்ணத்தோடு கொஞ்சமும் தளராது மீண்டும் மீண்டும் முயற்சி செய்து கொண்டிருந்தான் வருண். அதுவே 10 முறைகளுக்கு மேல் சென்ற பிறகும் அவள் அழைப்பை ஏற்காமல் இருந்ததை கண்ட பிறகு அடுத்து என்ன செய்வது என புரியாமல் இங்கும் அங்கும் யோசனையோடு நடந்து கொண்டிருந்தவனுக்கு சட்டென நந்தனின் நினைவு வந்தது. இங்குள்ளவர்கள் எல்லாம் நந்தனின் மீது எவ்வளவு ஆத்திரத்தில் இருக்கிறார்கள் என்று தெரிந்தே மித்ராவின் மேல் எந்த தவறும் இல்லை
எல்லா தவறும் என் மீதுதான் என நேரில் வந்து ஒத்துக்கொள்ள ஒரு தைரியம் வேண்டும். அதை யாரும் எதிர்பாராத நேரத்தில் மித்ராவின் நலனை மனதில் நிறுத்தி செய்திருந்த நந்தனின் மேல் வருணுக்கு ஒரு சிறு மரியாதை அப்போதே உண்டாகி இருந்தது. அது அன்று ஷாப்பிங் மாலில் அவசரப்பட்டு வருண் வார்த்தைகளை விட்ட பிறகும் ஒரு பார்வையோடு நந்தன் கடந்து சென்று இருந்ததில் நந்தன் இன்னும் ஒரு படி உயர்ந்து வருண் மனதில் ஆழ பதிந்து இருந்தது. அதுவே இந்த சூழ்நிலையில் சற்றும் யோசிக்காமல் நந்தனை தொடர்பு கொள்ள சொல்லி வருணை தூண்டி இருந்தது. அதில் அடுத்த நொடி நந்தனுக்கு வருண் அழைத்திருக்க முதல் அழைப்பே நந்தனும் ஏற்கவில்லை என்பது வருணை சற்று சோர்வடைய செய்தாலும் மீண்டும் முயற்சிக்க உடனே அதை எடுத்திருந்தான் நந்தன். அழைப்பை ஏற்ற நொடி வருணின் குரலில் இருந்த பதட்டத்தை உணர்ந்து விவரம் அறிந்து அடுத்தடுத்த செய்ய வேண்டிய வேலைகளை எல்லாம் துரிதமாக செய்து மித்ராவையும் எவ்வளவு விரைவாக முடியுமோ அவ்வளவு விரைவாக இங்கு அனுப்பி வைத்திருந்தான் நந்தன். இந்த சில மணி நேர இடைவெளியில் நிர்மலாவின் உடல்நிலை வருண் முன்பு அழைத்தபோது இருந்ததை விட மிகவும் மோசமடைந்து இருந்தது. இப்போது இதை எப்படி மித்ராவிடம் சொல்வது என்ற கவலை ஒருபுறம் வருணை அழுத்தியது. மற்றொரு புறம் வருண் ஏர்போர்ட் கிளம்பும் போதே மித்ரா வரும் விவரத்தை ஜெயராஜிடம் சொல்லி இருந்தான். அதை எப்படி ஜெயராஜ் இவர்கள் அங்கு போய் சேரும் இடைவெளிக்குள் கௌரிக்கு சொல்லி அவரை பிரச்சனை செய்யாமல் பார்த்து கொள்ளப் போகிறாரோ என்ற கேள்வியும் வருணை தவிக்க செய்து கொண்டிருந்தது. கிட்டத்தட்ட 2 வருடத்திற்கு பின்பு இங்கு வருபவளுக்கு நிர்மலாவின் இப்போதைய நிலை தெரிய வந்த பின் எப்படி அவளை சமாளிக்கப் போகிறோமோ என்ற யோசனையும் கௌரி என்ன செய்து வைக்கப் போகிறாரோ என்ற பதட்டமும் சேர்ந்து கொள்ள மருத்துவமனையின் வாயிலில் கொண்டு சென்று காரை நிறுத்தினான் வருண்.